எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் அதில் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை அதில் போட்டுடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி விழுது தக்காளியை வந்து மிக்சியில் வந்து ஒன்றும் பதியாக அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் இதில் வந்து பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதக்கிட்டோன்னே இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள், தனியாத்தூள், பெருமிளகாத்தூள் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். இது வந்து அடுத்தது வீட்லேயே நாங்கள் பண்ண கரம் மசாலாவை அதையும் இதில் போட்டுக்குவோம். போட்டு நம்ம எல்லாம் ஒரு கலர் மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கிற கருப்பு சுண்டலை வந்து இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம இப்போ வந்து இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நம்ம இதில் போட்டுக்கணும். ஏற்கனவே வந்து சுண்டல்லையே உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறதால கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு சென்னாவை எடுத்து மிக்சியில் நல்லா பேஸ்ட் பவுடராக பண்ணிவிட்டு இதில் போட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். போட்டு அதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நம்மளோட கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃப் லெமன் இருக்குல்ல, அதை எடுத்து லைட்டாக இப்படி ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலரிக்கலாம். கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுணும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளோட கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிற